நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றம் நடைபெறுகிற நாள்தான். தோழர் ஆசை தம்பி அவர்கள் இந்த மாநாட்டில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் விரும்புகிறோம், தவிர்க்காமல் வருகை தர வேண்டும் என்று தோழமையோடு வலியுறுத்தினார். அவருடைய அன்பு கட்டளையை ஏற்று உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய சிபிஐஎம் கட்சியின் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் குறித்தாக்குகிறேன். எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கை எதிர்க்கிற வகையில், வாக்கு திருட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில், தொழிலாளர்களுக்கு விரோதமாக கொண்டு வந்திருக்கிற தொகுப்பு சட்டங்களை எதிர்க்கிற வகையில் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே முன்னெடுக்க பெற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய இந்த இணைந்து நிற்கிறோம் என்பதில் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பேசுகிற வாய்ப்பு கிட்டியது. எஸ்ஐஆர் குறித்து மிக கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்து, இது தேசத்திற்கு விரோதமானது, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, வாக்குரிமை மட்டும் பறிப்பதாக இல்லாமல் குடியுரிமையை பறிக்கிற ஒரு செயல், இதை கைவிட வேண்டும் என்பதோடு வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக ஆக்க வேண்டும். இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் முன்மொழிந்த ஒரு கோரிக்கை. அதனை இன்றைக்கு நான் வழிமொழிகிறேன் என்று உரையாற்றினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை வரையறுப்பதற்கு முன்பாக அரசியல் நிர்ணய சபையில் உரையாற்றும் போது வாக்குரிமையை எதிர்காலத்தில் பறிக்கும் சூழல் வரும் என்ற அச்சத்தை பதிவு செய்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கான ஒரே இருப்பு, அவர்களின் இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஆயுதம் வாக்குரிமை தான். வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தாத்தா ரத்தமலை சீனிவாசன் அவர்களும் வயதிலோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பினார். 1930, 1931, 32 ஆகிய காலகட்டங்களில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டின் போது வாக்குரிமை அனைவருக்கும் இல்லை. பட்டா உள்ளவர்களுக்கும் பட்டம் படித்தவர்களுக்கும் தான் வாக்குரிமை இருந்தது. ஜனநாயகம் அந்த எல்லையோடு நின்று போனது. சொத்து உள்ளவர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் தான் வாக்குரிமை வழங்கப்பட்டு வந்த காலம் அந்த காலம். ஆனால் வயது வந்த அனைவருக்கும் 18 வயது நிரம்பிய யாவருக்கும் வாக்குரிமை அளிக்க வேண்டும். அவர்கள் சொத்து உள்ளவர்களாக இருந்தாலும் இல்லாதவர்களாக இருந்தாலும், கல்வி கற்றவர்களாக இருந்தாலும் கல்லாதவர்களாக இருந்தாலும் 18 வயது நிரப்பினால் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வட்டமேசை மாநாட்டில் எழுப்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்தியவர் ரத்தமலை சீனிவாசன். அப்படியெல்லாம் ஆராடி போராடி பெற்ற வாக்குரிமை என்பதுதான் இன்றைக்கு ஏழை எளிய பாட்டாளி வர்க்கம், குறிப்பாக சேரு மக்கள் வசிக்கக்கூடிய வாழிடத்திற்கு, வசிப்பிடத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் வர வைக்கிறது. இந்த வாக்குரிமை மட்டும் இல்லை என்றால் சேரி பக்கம் எவரும் திருப்பி கூட பார்க்க மாட்டார். அந்த வாசலுக்கு எவரும் வரமாட்டார். அவர்களை ஒரு மனிதராக கூட மதிக்க வாய்ப்பில்லை. அவர்களை தொடர்ந்து
புறக்கணிக்கிற நிலை, ஒடுக்குகிற நிலை நீடித்திருக்கும். இன்றைக்கு அந்த பகுதியை நோக்கி பலரும் அடியெடுத்து வைக்கிறார்கள், அவர்களை மதிக்கிறார்கள், கையெடுத்து கும்பிடுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அவர்கள் கைகளில் இருக்கிற வாக்குரிமை என்கிற ஆயுதம்தான். அந்த வாக்குரிமையை பறித்து மறுபடியும் அவர்களை ஒடுக்குகிற ஒரு மறைமுக தாக்குதல் தான் இந்த எஸ்ஐஆர் என்று அம்பேத்கரின் பார்வையை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுமையானால் எவ்வளவு தீவிரமாக நாமும் சேர்ந்து அதிகாரிகளோடு உழைத்து எல்லோரையும் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் கூட கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்குரிமையை இழக்கும் நிலை ஏற்படும். அந்த பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்படுகிற சூழல் உருவாகும். 80 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் வரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிற நிலை இயல்பாக வந்து அமையும். அப்படி நீக்கப்படுகிறவர்கள் யாராக இருப்பார்கள்? பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி தரப்பிலிருந்து பேசுகிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து சொல்லுகிற கருத்து என்னவென்றால், அண்டை நாடுகளில் இருந்து ஊடுருவியவர்கள் இங்கே ஆதார் அட்டையை பெறுகிறார்கள், வாக்காளர் அட்டையை பெறுகிறார்கள், எல்லா சலுகைகளையும் அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி நாம் வாக்களிக்கிற உரிமையை தர முடியும்? ஆகவே அவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து வெளியேற்றுவதற்காகத்தான் எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது என்கிற கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதனால்தான் நேற்று நான் மக்களவையிலே பேசுகிற போது கேட்டேன், பீகாரிலே நீங்கள் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தினீர்கள், அதில் கடைசியாக 47 லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று இறுதி அறிக்கையை வெளியிட்டீர்கள். அந்த 47 லட்சம் பேரில் மொத்தம் எத்தனை லட்சம் பேர் அண்டை நாடுகளில் இருந்து வந்தவர்கள் உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் எத்தனை பேர்? சீனாவில் இருந்து குடியேறியவர்கள் எத்தனை பேர்? பங்களாதேஷில் இருந்து ஊடுருவியவர்கள் எத்தனை பேர்? அடையாளம் காட்ட முடியுமா? தோழர் திம்பக்கரவர்களிடத்தில் நான் கேட்டேன், 47 லட்சம் பேரில் அயல்நாட்டை சார்ந்தவர்கள் யார் என்று அடையாளம் காட்டினார்களா? அப்படி அடையாளம் காட்டினார்கள் 300 பேர் தான். அந்த 300 பேர் 82 பேர் முஸ்லிம்கள், மிச்சம் 220 பேர் அல்லது 218 பேர் இந்துக்கள். இவர்கள் தான் அண்டை நாடுகளை சார்ந்தவர்கள். ஆனால் 46 லட்சத்திற்கு மேலானவர்கள் இந்த மண்ணின் குடிமக்கள், ஏழை எளியவர்கள், சொத்து இல்லாதவர்கள். அவர்கள் காட்ட சொல்லுகிற அந்த 13 ஆவணங்களை காட்ட முடியாதவர்கள். அவர்களின் வாக்குரிமையை பறிக்க வேண்டிய தேவை என்ன? அவர்கள் அண்டை நாடுகளை சாராதவர்கள் தானே. இந்த மண்ணின் குடிமக்கள் என்று எப்படி உறுதிப்படுத்துவது? நீ கேட்கிற ஆவணங்களை காட்ட முடியாத நிலையிலே எப்படி நான் அந்நியராகிவிட முடியும்? ஆண்டு கடைசியாக எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது இருக்கிற வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதா என்று சோதித்து பார். இருந்தாலும் அந்த 13 ஆவணம் தேவையில்லை. இல்லை என்றால் 13 ஆவணங்களில் ஒரு ஆவணத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரவில்லை என்றால் ஒரு பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது, நீக்கப்படும். இந்த 13 ஆவணங்களும் எதை கோருகின்றன? இவர்கள் கேட்கிற 13 ஆவணங்களில் ஆதார் அட்டையை முதலில் சேர்க்கவே இல்லை. நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை வாதாடிய பிறகுதான் நீதிமன்றம் கட்டாயப்படுத்தி நிபந்தனையின் பேரில் அதையும் ஒரு ஆவணமாக சேர்க்க சொல்லி தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரி விரும்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்படும், விரும்பவில்லை என்றால் அது புறந்தள்ளப்படும் என்கிற நிபந்தனையோடு அது சேர்க்கப்பட்டது.
அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு ஆவணம் குடியுரிமையை உறுதிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. ஆதார அட்டையை வேண்டாம் என்றார்கள் என்றால் அது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் இல்லை. எதற்காக சிட்டிசன்ஷிப் அந்த குடியுரிமையை சோதிக்கிறார். இதுதான் கேள்வி. அதை சோதிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டா? தேர்தல் ஆணையம் எப்படி இயங்குகிறது என்றால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படிதான் அது இயங்க வேண்டும். The people representative act என்கிற அந்த சட்டத்தின்படி இயங்குகிற ஒரு நிறுவனம் தான் தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். ஆனால் அது இன்றைக்கு CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. வாக்காளர்களை பதிவு செய்வது, வாக்காளர் பட்டியலை இறுதி செய்வது, தேர்தல் தேதியை அறிவிப்பது, தேர்தலை நடத்தி தருவது, இதுதான் தேர்தல் ஆணையத்தின் பணி. ஆனால் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி CAA சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அவர்களுக்கு ஒரு தேசிய குடிமக்கள் பேரேடு தேவைப்படுகிறது. அந்த தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குவதுதான் இந்த SIR நடவடிக்கையின் முக்கிய நோக்கம். தேசிய மக்கள் அல்லது தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்கிய பிறகு அவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள் என்றால், தோழர் வீரபாண்டியன் அவர்கள் இங்கே சொன்னார், SIR நீங்கள் ஆழமாக நோக்கினால் அகதை முகாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் என்று சொன்னார். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அசாமிலே கட்டப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பல மாநிலங்களில் அகதி முகாம்கள் கட்டப்பட்டு வருகின்றன. நாடகவர்கள் குடியுரிமை இல்லாதவர்கள் என்று சிலர் லட்சம் பேரை அல்லது கோடிக்கணக்கான பேரை அடையாளம் கண்டு அவர்களை அந்த அகதி முகாம்களே அடைத்து வைப்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காக பல கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து வடகிழக்கு மாநிலங்களில் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அகதிகளை அடைத்து வைக்கக்கூடிய முகாம்களை கட்டி வருகிறது இந்தியா. அண்டை நாடுகளை ஒட்டி இருக்கிற பஞ்சாபில் கூடுதல் இருக்கலாம். அண்டை நாடுகளை நம்முடைய தேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சீனா ஓரம், அந்த எல்லை ஓரம், வங்கதேசத்தின் எல்லை ஓரம், பாகிஸ்தானின் எல்லை ஓரம், தமிழ்நாட்டில் எந்த நாடு எல்லை ஓரத்திலே இருக்கிறது? அதிகபட்ச இலங்கையில் இருந்து அகதிகளாக வருவர்களைத்தான் நீ அந்நியர்கள் என்று சொல்ல முடியும். அந்த SIR-க்கு நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? தமிழ்நாடு உட்பட 18 மாநிலங்களில் இதை நடத்துகிறார்கள். RSS உள்ளிட்ட சக்பரிவார்களுக்கு ஒரு நீண்ட தொலைநோக்கு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒவ்வொரு உத்திகளாக கையாண்டு வருகிறார்கள். அவர்களின் உண்மையான எதிரிகள் தேர்தல் களத்தில் காங்கிரஸ் கட்சி, கொள்கை களத்தில் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், காங்கிரஸ் இல்லாத பாரதம், இதுதான் பிஜேபியின் முக்கியமான செயல் திட்டம். இந்த இரண்டு வகையான அரசியல் கட்சிகளை அழித்தொழிக்க வேண்டும். தேசிய அளவில் அவர்கள் இருக்கவே கூடாது. இதுதான் அவர்களின் நோக்கம். பல கட்சிகள் இயக்குவதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. பன்மைத்துவத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதையெல்லாம் சொல்லுகிற சட்டம் எது? அரசமைப்பு சட்டம். மதச்சார்பின்மையில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை. மதச்சார்பின்மையை வலியுறுத்துவது எது? அரசமைப்பு சட்டம். கூட்டாட்சி தத்துவத்தில் நம்பிக்கை இல்லை, உடன்பாடு இல்லை. கூட்டாட்சியலை வலியுறுத்துவது எது? அரசமைப்பு சட்டம். ஆகவே அவர்களின் உண்மையான எதிரி, முதன்மையான எதிரி, வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிற ஒரே எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அனுமதிக்க பெற்ற அரசமைப்பு சட்டம் தான். அதை அவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் அதை படிப்படியாக நீர்த்து போக செய்கிறார்கள், வலுவிழக்க செய்கிறார்கள். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தொடர் தாக்குதல்களை நடத்திக் கொண்டே இருக்கிறார்கள்.
அதிலே ஒன்றுதான் சிஏஏ சட்டம், அதிலே ஒன்றுதான் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை துண்டாடியது, அதிலே ஒன்றுதான் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தது, அதிலே ஒன்றுதான் இன்றைக்கு எஸ்ஐஆர் கொண்டு வந்திருந்தது. அடுத்தடுத்தவர்கள் இப்படி தொடர் தாக்குதல்களை நடத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நடத்துகிற தாக்குதல்கள் நேரடியாக அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல்கள் தான். இந்த அரசமைப்பு சட்டம் அப்படி என்ன செய்கிறது என்றால், தொடர் வீரபாண்டியன் இங்கே சொன்னார், இந்தியாவில் எத்தனை மதங்களும் உருவாக முடியும், எத்தனை கடவுள்களையும் உருவாக்க முடியும், மக்களுக்கானதுதான் மதம், அரசுக்கானதல்ல. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. அதுதான் மதச்சார்பின்மை. இந்திய அரசுக்கு ஒரு மதம் கிடையாது, அது கூடாது. அப்படி இந்திய அரசுக்கு ஒரு மதம் வேண்டும் என்றால் எந்த மதத்தை இந்திய அரசு மதமாக தேர்வு செய்ய முடியும்? பௌத்தத்தை தேர்வு செய்ய முடியுமா? இஸ்லாத்தை இந்திய அரசு மதம் என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்தவத்தை சொல்ல முடியுமா? சமணத்தை சொல்ல முடியுமா? சீக்கியத்தை சொல்ல முடியுமா? இந்து மதத்தை தான் சொல்ல முடியும். ஆக இந்தியாவின் அரசு மதமாக இந்து மதம் வந்தால் என்ன ஆகும்? அரசமைப்பு சட்டத்தின்படி இந்து மதம் முன்மொழியக்கூடிய பாகுபாடு சட்டப்பூர்வமானதாக மாறும். பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு, வர்ணாசிரம தர்ம அடிப்படையிலான சமூக அடக்குமுறைகள், எல்லா வர்ணத்தையும் விட சாதிகளை விட பார்ப்பவர்களை உயர்ந்தவர்கள் என்கிற அந்த நிலைப்பாடு, மனு தர்மத்தின் அனைத்து கருத்தியலும் சட்டப்பூர்வமாக ஆக்கப்படும். ஆகவேதான் இந்து மதத்தை இந்தியாவில் அரசு மதமாக ஆக்க முடியாது என்கிற சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்த போது மிகவும் சாதுரியமாக செக்யூலரிசம் என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் ஒரு செக்யூலர் கான்ஸ்டிடியூஷனை தந்தார். அரசமைப்பு சட்டத்தில் செக்யூலர் என்கிற சொல்லை அவர் பயன்படுத்தவில்லை. ஆனால் இது செக்யூலர் ஸ்டேட், அதை உறுதிப்படுத்தினார். அன்றைக்கு எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், குறிப்பாக காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்கு நேர்கோட்டில் இருக்கிறார்கள். ஒரே புள்ளியில் இருந்தார்கள். செக்யூலரிசம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த அரசுக்கு அரச மதம் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். காந்தியடிகளுக்கு சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கை உண்டு. அதை ஏற்றுக்கொண்டவர், அதை உயிர் மூச்சு என்று சொன்னவர். ஆனாலும் கூட புதிதாக உருவாக இருக்கிற இந்திய அரசுக்கு அரச மதம் வேண்டாம். அந்த கருத்திலே நேரு அவர்களும் காந்தியடிகளும் புரட்சியாளர் அம்பேத்கரோடு உடன்பட்ட காரணத்தினால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் செக்யூலர் ஸ்டேட் என்பதை முன்மொழிவு. இந்திரா காந்தி அம்மையாரோடு நடக்கப்பட முரண்பாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் நேரு வழியில் அப்படியே உறுதியாக நின்று அரசமைப்பு சட்டத்தை விசாரணை திருத்தம் செய்து செக்யூலர் என்கிற சொத்தை அரசமைப்பு சட்டத்தின் பிரியாமலில் இணைத்தார். இந்த இடத்தில் காங்கிரசோடு நாம் இணைந்து இருப்பதற்கு இந்த ஒரு புள்ளி போதும். இந்திய அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதை இந்திரா காந்தி அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்பது விசாரணத்தில் அந்த சட்டத்தை நாம் எதிர்த்தோம், அது வேறு. அவரோடு அந்த அடிப்படையில் முரண்பட்டோம், அது வேறு. ஆனால் அந்த காலத்தில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அந்த பிரியாவில் இருக்கிற முகப்புரைகளை சோசலிஸ்ட், செக்யூலர் என்கிற இரண்டு சொற்றொடர்களை இணைத்து வைக்கிறார் காந்தி அம்மையார். கம்யூனிஸ்டுகளின் கனவு இந்த தேசம் ஒரு சோசலிச அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான். சோசலிசத்தை இங்கே வளரச் செய்ய வேண்டும் என்பதுதான். சோசலிசத்தை வளரச் செய்வதற்கு புரட்சிகர வழியும் உண்டு, நாடாளுமன்ற ஜனநாயக வழியும் உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசு வழி சோசலிசம் இங்கே வளர வேண்டும் என்று விரும்பினார். அவர் சொல்லிய கருத்துக்கள் இது ஒரு முக்கியமான அரசு வழி சோசலிசம். புரட்சிகரமான வழியிலும் சோசலிசத்தை வளரச் செய்ய முடியும் என்பதற்கு ரஷ்ய புரட்சி ஒரு சாதனம். அது ஆயுதம் தாக்கிய புரட்சி, அது பாட்டாளி புரட்சி.
அப்படி இந்திய மண்ணில் ஒரு புரட்சியை நடத்த முடியாத அளவுக்கு இந்த சமூக கட்டமைப்பு பாட்டாளத்தை ஒருங்கிணைய விடாமல் தடுக்கிற வகையிலே சாதிய சமூக கட்டமைப்பாக இருக்கிறது. இங்கே ஒளிவெளி தேசிய அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைக்க முடியாது. பாட்டாளர்க அடிப்படையில் இங்கே மக்களை ஒருங்கிணைக்க முடியாது. அந்த அளவுக்கு சாதி வேரோடி கிடக்கிறது, புறையோடி கிடக்கிறது, மனிதர்களை சிதறடித்து வைத்திருக்கிறது, தனித்தனி நபர்களாக வைத்திருக்கிறது. இவர்களை ஒருங்கிணைப்பது கடினம். இந்த நிலையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் வழி இங்கே ஒரு அரசை நிறுவ முடியும். அந்த அரசு வழி சோசலிசத்தை வளரச் செய்வதற்கு முடியும் என்று நம்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரும் சோசலிசவாதிதான், சோசலிசத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் தான், அதை வளரச் செய்ய வேண்டும் என்கிற வேட்கை கொண்டவர் தான். ஆனால் பார்லிமெண்ட் டெமோக்ரசி என்பதுதான் அதற்கான வழி என்று நம்பியும் அந்த அடிப்படையில் தான் அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தார். அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தின் உயிர் மூச்சு எங்கே இருக்கிறது என்றால் வாக்குரிமை இருக்கிறது. பாராளுமன்ற ஜனநாயகத்தின் உயிர் மூச்சு எது என்றால் வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை பறிப்பது எவ்வளவு பெரிய மக்கள் விரோத செயல்! எதற்காக வாக்குரிமையை அறிவித்த வண்டி மைந்தர்களின் வாக்குரிமையை பறிக்கிறார்? வேண்டாதவர்களின் வாக்குகளை எல்லாம், எதிர்ப்பாளர்களின் வாக்குகளை எல்லாம் தடுக்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 80 லட்சம் பேரோ 70 லட்சம் பேரோ குறைந்தது 50 லட்சம் பேரோ அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்படும் நிலை உருவானால் அந்த 50 லட்சம் பேர் குறைந்தது யாராக இருப்பார்கள்? ஒரு யூகம் செய்து பாருங்கள். யாராக இருக்க முடியும்? ஏழை எளிய மக்கள் தான் இருப்பார்கள். இவர்களுக்கு வாக்களிப்பதில்லை. இந்தியா முழுவதும் இருக்கிற யதார்த்தமான உண்மை இது. இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளும் உயிர்ப்போடு இயக்குவதற்கு எந்த வாக்கு வங்கி பயன்படுகிறது என்றால் தலித்துகளின் வாக்கு வங்கி, பழங்குடி மக்களின் வாக்கு வங்கி, சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்கு வங்கி, இந்த விளிம்புநிலை மக்களின் வாக்கு வங்கி தான். இன்றைக்கு இந்தியாவோடு இருக்கிற இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகளுக்கு உயிரை தந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்போது வாக்களிக்கப் போவதில்லை என்று அவர் தெளிவாக முடிவெடுத்து விட்டார். நேரடியாக அம்பேத்கரை விமர்சிக்க முடியாது, பெரியாரை விமர்சிப்பதை போல நேரடியாக அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்த்தால் அம்பேத்கரை எதிர்ப்பதாக போய் முடியும். அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் என்பதனால் அதை நேரடியாக அவர்களால் விமர்சிக்க முடியவில்லை. அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குகிறார்கள். அம்பேத்கருக்கு ஜெயந்தி, அவருடைய நினைவு நாளில் வீர வணக்கம், இதை எல்லாவற்றையும் அவர்கள் செய்கிறார்கள். அவரை புகழ்ந்து பேசுகிறார்கள். அவருடைய பிறந்த இடத்தை நினைவிடமாக மாற்றுகிறார்கள். கல்வி கற்ற இடத்தை லண்டனிலே வாங்கி நினைவிடமாக மாற்றுகிறார்கள். மும்பையிலே உலகிலேயே உயர்ந்த சிலை திரும்புவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் அவர் அரசமைப்பு சட்டத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சிலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவரால் உருவான அரசமைப்பு சட்டத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்தியலை சிதைத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் இறுதி லட்சியம் இந்த அரசு ஒரு மதம் சார்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான். அரசுக்கு ஒரு மதம், அது இந்து மதம், அது நிலையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதை வெளிப்படையாளர்களால் அறிவிக்க முடியவில்லை. அதற்கான அரசியல் வலிமை இன்னும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மாநிலங்களவையில் இன்னும் அவர்கள் பிற கட்சிகளின் தயவோடுதான் ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்ற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. மக்களவையில் அவர்கள் சோழ மெஜாரிட்டியாக இருந்தாலும் எதிர்ப்பே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு எம்பி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட மந்திரி பதவியை கொடுக்கிறார்கள். அவர்கள் கையாளுகிற உத்திகள் எதிர்காலத்தில் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனுஸ்மிருதியை இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக மாற்றம் செய்து அமைப்பதுதான், அறிவிப்பதுதான் அவர்களின் நோக்கம். அருமை தோழர்களே, எல்லாவற்றையும் வலதுமயமாக்கி வருகிறார்கள். வலதுசாரி அரசியலை உயர்த்தி பிடிக்க
வைக்கிறார்கள், சாதி உணர்வை தூண்டுகிறார்கள், சாதி பெருமை பேச வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதிக்குள்ளும் ஊடுருவி ஒவ்வொரு சாதி குழுமமாக RSS உள்ளிட்ட சத்பரிவார அமைப்புகளின் துறையோடு வலதுசாரி மயப்படுத்தி வருகிறார்கள். நாடார் சமூகத்தை ஊடுருவி அந்த சமூகத்திலிருந்து பல தலைவர்களை உருவாக்கி அதிகார வழிமுறையாக்கி அவர்கள் இன்றைக்கு அந்த சமூகத்தை RSS உள்ளிட்ட சத்பரிவார்களுக்கான சமூகமாக மாற்றி வளர்த்தெடுத்து வருகிறார்கள். அடுத்து முக்குடந்தூர், அடுத்து கவுண்டர், தலித்துகளிலே முக்கியமான 3 பிரிவுகளில் 2 பிரிவுகள், இப்படி ஒவ்வொரு சமூக குழுக்களையும் தனித்தனியே அணுகி அவர்களின் தேவைகளை மதம் சார்ந்த அடிப்படையிலே அணுகுகிறார்கள். மதுரையிலே வேலைவாய்ப்பு வேண்டும் என்று அவர்கள் போராடவில்லை, நெசவாளர்களின் பிரச்சனைகளுக்காக போராடவில்லை, ஏபிசி மருத்துவமனையை விரைந்து கட்டி முடியுங்கள் என்று போராடவில்லை, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும், மாவட்டங்களை தொழில் வளமிக்க இந்த எளிய குடும்பத்தை கல்வி கட வேண்டும் என்று போராடவில்லை, அயல் நாடுகளுக்கு படிக்க அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் போராடவில்லை, கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடுகிறார்கள். மத ரீதியாக மக்களை உணர்ச்சி பயப்படுத்தி அவர்கள் கூட்டுவிட்டு ஒருங்கிணைக்க பார்க்கிறார். யோசிப்பார், இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இப்படித்தான். உத்தரப்பிரதேசத்தில் பாரதபூஷனின் 400 ஆண்டுகளான பிறவி வாய்ந்த வரலாற்று சின்னத்தை இங்கேதான் ராமர் பிறந்தார் என்று சொல்லி இடித்து தலைவட்டமாக்கினார். அத்வானிகளுக்கு யாத்திரை எதற்கு எதிரான யாத்திரை? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, அண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து பிபிசி ஆட்சியை கவிழ்த்துவிட்டு ரத யாத்திரை நடத்திய கும்பல் தான் பாஜக. ஓபிசி தலைவர்களை எப்படி பார்க்கிறார்களா? பிஜேபி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி, அண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று பிபிசி ஆட்சியை கவிழ்த்த கட்சி பிஜேபி. அந்த கட்சியை ஆதரிக்க கூடாது, அதை வளர்க்க கூடாது, அதை வலுப்படுத்த கூடாது என்று ஓபிசி தலைவர்கள் சிந்திக்கிறார்களா? இந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை மட்டும்தான் கணக்கு பார்க்கிறார்கள். தொடர்ந்து அதிகாரத்தில் இருப்பது எப்படி என்றுதான் கணக்கு பார்க்கிறார்கள். கூடுதலாக இடங்களை பெற வேண்டாமா? எங்களை பார்த்து கேட்கிறார்கள். இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் 4 சீட் 5 சீட் என்று தருகிறார்கள். இது போதுமா என்று நம்மிடத்திலே ஆசை காட்டுகிறார்களா? கூடுதலாக இடங்களுக்கிற கூட்டணிக்கு போகலாமே, அங்கே தொடர்ந்து வெற்றி பெறலாமே. இப்படி தற்காலிகமான அரசியல் வெற்றிகளுக்கு ஓபிசி தலைவர்கள் இணையாகி இந்த செப்பரிவார கும்பலை தமிழ்நாட்டுக்குள்ளே எழுந்து கொண்டு வந்து சிவப்பு கம்பளம் தெரிந்து வரவேற்று கொண்டு வந்து நிற்பாட்டுகிறார்கள். அதிமுக அந்த துரோகத்தை செய்கிறது. அந்த கூட்டணியில் உள்ள பல கட்சிகளுக்கு துரோகத்தை செய்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் அவர்களால் காக்க முடியாத நிலை இருந்தது, வேறொன்ற முடியாத நிலை இருந்தது, விரட்டை அடிக்கிற நிலை இருந்தது. பிஜேபியோடு சேர்ந்தால் அது அவமானம் என்று கருதுகிற உளவியல் தமிழ் மண்ணில் தான் நடந்தது. பிஜேபியோடு சேரக்கூடாது, அது ஒரு மதவெறி பிடித்த கட்சி, அந்த கட்சியை கூடாது என்கிற ஒரு கருத்து, ஒரு உளவியல் இங்கே நாம் கட்டமைத்திருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ள உளவியல் கிடையாது. இங்கே அதை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதை இன்றைக்கு எல்லைகளை நீக்கி போக செய்கிற நிலை இருக்கிறது. எனதருமை தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த ஆபத்தான சூழலில், பெரும் தீங்கு விளையக்கூடிய இந்த சூழலில் இடதுசாரிகள் மிகவும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது, வெகுண்டெழ வேண்டிய தேவை இருக்கிறது, தீவிரமாக களமாட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதைத்தான் தோழர் வீரபாண்டியனும் தோழர் சண்முகம் அவர்களும் இங்கே பேசினார். இடதுசாரி அரசியல் என்பது கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு நின்றுவிடக்கூடிய ஒன்று அல்ல, அது விரிவுபடுத்தப்பட வேண்டிய ஒன்று. அது அம்பேத்கர் இயக்கங்களோடும் திராவிட இயக்கங்களோடும் விரிவுபடுத்தப்பட வேண்டிய ஒன்று. திராவிட இயக்கங்களுக்குள்ள இடதுசாரி அரசியலை பரப்ப வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அம்பேத்கர் இயக்கங்களோடு இணைந்து கலந்து போராடுவதன் மூலமாக அம்பேத்கர் இயக்கங்களை இடதுசாரிமயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நான் ஒவ்வொருவரையும் பேசுவதற்கு கம்யூனிஸ்டுகள் அம்பேத்கர் இயக்கங்களை சாதி சங்கங்களாக, சாதி இயக்கங்களாக பார்த்து புறந்தள்ளி விலகி இருக்கிற காலமாக கடந்த காலம் இருந்தது.
அம்பேத்கர் இயக்கங்களோடு இணைந்து நின்று அம்பேத்கர் இயக்கங்களின் அரசியலை இடதுசாரிமயப்படுத்த வேண்டிய பொறுப்பு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பு. அதை செய்யாமல் அவர்கள் சாதி சங்கம் என்று விலகி நிற்பது அவர்களை அப்படியே அனுமதிப்பதாக இருக்கிறது. அது பெரும் தவறு, அது பெரும் பிழை. எனவே இடதுசாரிமயப்படுத்துதல் அது மிக முக்கியமானது. அந்த அரசியலை கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு நிறுத்தி விடுவதல்ல, முடக்கி விடுவதல்ல, நிலைப்படுத்தி விடுவதல்ல. அது விரிவுபடுத்தப்பட வேண்டிய ஒன்று, தேசிய அளவில் விரிவுபடுத்தப்பட வேண்டிய ஒன்று. தற்காலிகமாக தேர்தல் அரசியல் நாம் பெறுகிற தோல்வி பெரிதல்ல, கருத்தியல் ரீதியாக இந்த கடத்தை நாம் பெறுகிற வெற்றிதான் முதன்மையானது. இடதுசாரி அரசியலை எந்த அளவுக்கு வெகுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோம், இந்த வலதுசாரி அரசியலை அம்பலப்படுத்துகிற பணிகளை எந்த அளவுக்கு நாம் தீவிரப்படுத்துகிறோம் என்பதில் தான் நம்முடைய வெற்றிகளை தெரிகிறது. திமுகவோடு சேர்வது அல்லது அதிமுகவோடு சேர்வது என்பது தேர்தலுக்கானதாக கருதக்கூடாது. அந்த இயக்கங்களை பின்பற்றக்கூடியவர்களையும் இடதுசாரிமயப்படுத்த வேண்டிய கடமையை அங்கே நாம் பார்க்க வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அங்கே இந்த அரசியல் வெகுவாக பரவ வேண்டும். எஸ்ஐஆரை எதிர்ப்பதை இன்றைக்கு நாம் காட்டுகிற தீவிரத்தை திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வெகுவாக காட்டினால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக மாறும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வளவு பெரிய ஒரு வலிமையாக மாறும். அதிமுக பிஜேபியோடு சேர்ந்து விட்டது என்பதனால் அதை நாம் புறந்தள்ளிவிடக்கூடாது. அதிமுகவையும் இந்த மண்ணில் ஒரு இடதுசாரி அரசியலை அடிப்படையாக கொண்டு உருவான இயக்கமாகத்தான், பெரியார் அரசியலை அடிப்படையாக கொண்டு உருவான இயக்கமாகத்தான் நாம் அறிய வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் பல நேரங்களில் நான் தொடர்ந்து சொல்லுவது, அதிமுக நேர்த்து போய்விடக் கூடாது, அது வலியுறுத்தி விடக் கூடாது என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். வேற எந்த நோக்கமும் கிடையாது. எந்த அரசியல் பணியும் இல்லை, எந்த அடிப்படை பணிகளும் இல்லை. கட்சி தொடங்கியவுடன் முதலமைச்சர் நாம் தான் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு பல பேர் களமிறங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இங்கே வாய்ப்பு இருக்கிறது என்று ஊடகங்கள் இன்றைக்கு உயர்த்திவிட்டிருக்கின்றன. அதுதான் இன்றைக்கு காக்கடிக்கிற திசை. அங்கே போகலாம் என்று பல பேர் இன்றைக்கு அங்கே தாவுகிறார்கள். அந்த சதி அரசியலை முறியடிக்க வேண்டும். அது வெறும் தேர்தல் அரசியலுக்கானதல்ல. வலதுசாரி அரசியலுக்கு வலுவேற்றக்கூடிய நடவடிக்கைகளை வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வெறுமன திராவிட தேசியத்தை எதிர்கொள்கிற பெயரில், பெரியாரை எதிர்கொள்கிற பெயரில் பல பேருடைய வலதுசாரி அரசியலுக்கு வழிவகுத்து தருகிறார்கள். திமுக என்ற கட்சி மீது செய்கிற விமர்சனம் என்பது வேறு, ஆட்சி மீது செய்கிற விமர்சனம் என்பது வேறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கூட இந்த அரசின் மீது, கட்சியின் மீது, ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்கள் உண்டு. அந்த விமர்சனங்களோடு நாம் இந்த தோல்வியை போக்குகிறோம், இந்த உறவை போக்குகிறோம், இந்த நட்பை போக்குகிறோம், இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துகிறோம். சாதி கொடுமைகள் ஆங்காங்கே தலைவர்கள் தாடுகின்றன, ஆணவ கொலைகள் அதிகரிக்கின்றன. இவற்றையெல்லாம் எதிர்க்கிறோம். ஆனால் அதற்காக வலதுசாரி அரசியலுக்கு நாங்கள் இங்கே சிவப்பு கப்பல் தெரிவிக்க முடியாது. வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடிய கும்பலை ஆதரித்து விட முடியாது. ஒரு இடைக்கால தேவைக்காக நாம் அணிமாறிவிட முடியாது. இடதுசாரிகள் தெளிவாக இருப்போம், துணிவாக இருப்போம், இணைந்தே இருப்போம், கரங்களை கோர்த்து களமாடுவோம் என்பதை சொல்லி வலதுசாரி அரசியலை வீழ்த்தும் வரை நாம் ஓய்ந்துவிடக் கூடாது, சோர்ந்துவிடக் கூடாது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.